நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு புடிச்ச மாரி நான் இருப்பேனா? மத்தவங்களுக்கு அடங்கி, ஒடுங்கி இப்படியே வாழ்க்கை போயிடுமா? அப்படின்னு சில நாட்கள்ல கோபமாவும், சில நாட்கள்ல அழுகையோடும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க. "என்னங்க அடங்கி, ஒடுங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றீங்க?" அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதாவது மரியாதை நிமித்தமா. அப்பா, அம்மாவுக்கு, கூட பொறந்தவங்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, மாமியார், மாமனாருக்கு இப்படி பல விதங்கள்ல பல பேருக்கு மரியாதை குடுக்குறோம் அப்படின்ற பேர்ல, உங்க மனச வெளிய கூட வெளிப்படையா இருக்க முடியாம, உங்களுடைய உணர்ச்சிகள மறைச்சுக்கிட்டு, மத்தவங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து, அவங்க இடத்துல இருந்தும் அவங்களுக்கு மேலேயும் அவங்களுக்காக யோசிக்கக்கூடிய உங்களுக்கு, இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம், மிரள வைக்கக்கூடிய ஆவணி மாதம் பிறந்திருக்குன்னு நான் சொல்றேன். அதற்கு நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? "அட போம்மா அங்கிட்டு, சும்மா ஏதோ ஒண்ணு சொல்லாத. அப்படிலாம் ஒண்ணு நடக்கிறதா இருந்தாக்க, முதல்ல உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன்." அப்படின்னு கூட ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஆமாங்க. நீங்க இப்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்களோ இல்லையோ, கொஞ்சம் வந்துட்டு தெளிவா இருக்க போறீங்க. அது என்னங்கிறத நான் சொல்றேங்க. சுருக்கமா முதல்ல சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள கொடுக்க போகுது அப்படிங்கிறது நான் தெளிவா சொல்றேங்க. அதுக்கப்புறம் விரிவா நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி மகர ராசிய பொறுத்தவரைக்கும் ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடி இந்த வீடியோ பதிவ நீங்க தொடர்ந்து பார்க்கலாங்க. ஒரு தெய்வத்துடைய நாமத்த மட்டும் சொல்லுங்களேன். ஓம் நமக் சிவாய. இவ்வளதாங்க. இந்த ஆவணி மாதம் முழுக்கவே மகர ராசிக்காரங்க சிவ சிவான்னு இருந்தீங்க அப்படின்னாக்க, நீங்க சிவபெருமானுடைய அருள் ஆசியினால சிகரம் தொடக்கூடிய அளவுக்கு உயர முடியும். உங்களுடைய சிரமங்கள் காணாம போகும். கண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க மறந்து போக போறீங்க. கஷ்டங்களும் காணாம போகும். "என்ன பாப்பா அடுக்கடுக்கா பேசிக்கிட்டு இருக்க, நிஜம் தானா?" அப்படின்னா, அத சொல்றேங்க. ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற ஒரு நாமத்த 3 முறை சொல்லுங்களேன். முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க. எவ்வளவு வந்துட்டு அற்புதமான மாற்றத்த அந்த சிவபெருமான் உங்க வாழ்க்கையில நடத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஆவணி மாதம் நிச்சயமா உங்கள டாப் லெவலுக்கு கொண்டு வரப்போகுது. படத்துல ஒரு காமெடி இருக்கு இல்லைங்களா? ஆடி போய் ஆவணி வந்து டாப்ல வரப்போறீங்கன்னு. அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களும் நிச்சயமா உங்களுடைய உழைப்பால டாப்ல வரப்போறீங்க. அதற்கான மாதமா, அதற்கு அடித்தளம் தரக்கூடிய மாதமா இருக்க போகுது. என்னதான் வருஷமே முடிய போகுது இருந்தாலும், இந்த ஆவணி மாதம் அடுத்து வரக்கூடிய மாதத்துல உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிச்சு தரப்போகுது. அது என்னங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாங்க. பொதுவே மகர ராசியோட குணம் என்ன? எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. நல்லதோ, கெட்டதோ அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு நிப்பீங்க. சில நேரங்கள்ல மத்தவங்களுக்கும் நீங்களே பொறுப்பேத்துப்பீங்க. அவங்க பண்ண தப்புக்கும் நீங்களே வந்து பாத்தீனாக்கா பொறுப்பாளியா நிப்பீங்க. நெறைய நேரங்கள்ல மத்தவங்களுக்கு உதவி செய்றேன்னு போயி, நீங்க சிரமத்திலயும், சிக்கல்களையும் மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனாக்க, வாழ்க்கை துணைக்கிட்டயும் சரி, குடும்பத்தார்கிட்டயும் சரி, உங்களுடைய கஷ்டங்கள வெளிக்காட்டிக்க முடியாமலாம் தனிமையில உட்காந்து அழுந்திருப்பீங்க. இந்த விஷயம்லாம் உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஆனாலும் கடவுளே துணை இருந்து உங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நிதானத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னாக்க நிச்சயமா வெற்றி உண்டு. பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கும் பணவரவு ஏற்படுங்க. ஆனா என்ன கொஞ்சம் கூடுதலா நீங்க உழைக்க வேண்டியிருக்குங்க. சில பேருக்கு சில தடைகளும், தாமதங்களும் வந்தாலும் அத நீங்க சமாளிக்கக்கூடிய அமைப்புல இந்த மாதம் கட்டாயம் இருக்க போகுது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த சூழ்நிலை மாறப்போகுது. எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி, சுயமா யோசிச்சு முடிவு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. மத்தவங்களுடைய பேச்ச கேட்டு ஏதாவது முடிவு எடுத்தீங்க அப்படின்னாக்கா, அது உங்களுக்கு சிக்கல்ல கொண்டு போய் சேர்த்துரும். மகர ராசியுடைய பெரிய டிராபேக்கே இதுதான். பெரிய ஃபெயிலியருக்கு காரணமும் இதுதான். உங்களுடைய யோசனைய நீங்க செயல்படுத்தாம மத்தவங்களுடைய யோசனைக்கு, அவங்க என்ன நினைப்பாங்களோ? அவங்க சொல்றத நம்ம செய்யாம போனாக்க நம்ம தப்பா நினைச்சுருவாங்களோ? இப்படி நெறைய இடங்கள்ல மத்தவங்களுடைய செயல்பாடுக்கு நீங்க தலையாட்டி தான் நெறைய இடங்கள்ல தோல்விய சந்திச்சிருக்கீங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இது மகர ராசிக்கு என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. அடுத்ததா உடல் நலத்திலயும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவருடைய உடல் ஆரோக்கியமும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்க. எந்த விஷயத்த எடுத்தாலும் சரி, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமா அவசரப்படாம, நிதானமாக முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மைகள தருங்க. இப்போ மகர ராசிய பொறுத்தவரைக்கும் அவசரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் விட்டுருங்கன்றாங்க. ஏன்னா, நீங்க அவசரப்பட மாட்டீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்களும் உங்கள அவசரப்படுத்தி உங்களுடைய செயல்பாட கெடுத்து, உங்கள வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு வேல பாப்பாங்க. அதுக்கு நீங்க இடம் குடுக்காம, நிறுத்தி, நிதானிச்சு, யோசிச்சு ஒரு செயல்பாடுகள்ல இறங்குனீங்க அப்டின்னாக்கா வெற்றி. வேலைய பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகமா தாங்க இருக்கும். பொறுமையுடனும், நிதானத்தோடும் அந்த வேலைய கவனமா செஞ்சீங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்க மாட்டிக்காம தப்பிச்சுக்கலாங்க. தொழில பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். அதிக லாபத்திற்கு ஆசைப்படாம
எப்பவும் போல உங்களோட தொழில நீங்க செய்யுங்க. நிச்சயமா லாபம் உண்டு. அது லாபம் உங்கள தேடி வரும். சரிங்களா? இந்த மாதம் அப்படிங்கிறது மேலும் நீங்க சிறப்பா அனுபவிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கால பைரவரை ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய, முக்கியமா அந்த ராகு கால நேரத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். கால பைரவர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு காவல் தெய்வமா நிக்கிறாருங்க. நிறைய பேர்கிட்ட உங்களால பேச முடியாத இடங்கள்ல கூட உங்கள பேச வைப்பாரு. நிறைய இடங்கள்ல மத்தவங்களுடைய சூழ்ச்சிகள்ல இருந்து உங்கள காப்பாத்தி வெளியில கொண்டு வருவாரு. சோ, இப்ப கூட நீங்க சொல்லலாங்க. உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓம் கால பைரவ பெருமானே போற்றி போற்றி. 3 முறை சொல்லலாம். ஏன்னா, சிவபெருமானுடைய ஒரு அவதாரம் தான கால பைரவர் இல்லையா? சோ, அவருடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்குங்க. சோ, இப்ப நம்ம பார்த்தது சுருக்கமான ஆவணி மாதத்துடைய பலன். இதுலருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஏதோ ஒரு விதத்துல நமக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நல்ல காலமா பிறந்திருக்கு அப்படின்னு. சோ, அதுல எந்தெந்த இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்? எந்தெந்த விஷயங்கள நீங்க தொடர்ந்து செய்யணும்? உங்க முயற்சிகள எந்த இடத்துல நீங்க போடணும்? எந்த இடத்துல நீங்க முயற்சி செய்யாம இருக்கணும்? அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். என்கிட்ட உங்க ஜாதகம் இல்ல, உங்க பேர் தெரியாது, உங்க ஊர் தெரியாது. ஆனா நான் எப்படிங்க பலன் சொல்ல முடியும்? மகர ராசியுடைய பொது பலன்கள். மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்கள நம்ம சொல்ல முடியும். சோ, மகர ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல 8ஆம் இடத்துல சூரிய பகவான், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடங்கள்ல புதன் பகவான். அது எப்படிங்க 3 இடத்துல புதன் பகவான் இருப்பாரா அப்படின்னா, இந்த காலகட்டத்துல அவரு இந்த 3 இடத்துக்கு மாற்றம் அடைய போறாரு. அடுத்த 9ஆம் இடம், 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல சனி பகவான், 1ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க. 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. இதன் காரணமா பொறுமையோடு இருக்க வேண்டிய மாசங்க. அரசாங்க காரியங்கள்ல அனுகூலமான பலன் கிடைக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். இதனாலயும் நீங்க பொறுமையை கடைபிடிக்கணும். மாசத்துடைய முற்பகுதியில தாய் வழி உறவுக்காரங்களால சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, உறவுக்காரர்கள் வகையில கொஞ்சம் கவனமா இருங்க. வாழ்க்கை துணை வழியில இந்த காலகட்டத்துல மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் மூலமும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும். சிலருக்கு வெளி மாநிலங்கள்ல உள்ள தெய்வ தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வாய்ப்பு இருக்கு. திடீர் செலவுகளால ஒரு சிலருக்கு கையிருப்பு கரையுங்க. சிலர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட நீங்க தள்ளப்படலாம். அது எதனால அப்படின்னாக்க, வரக்கூடிய செலவ முன்கூட்டியே திட்டமிட்டு வரவு வரப்பவே நீங்க சேமிக்காம விட்டதனால மட்டும் தான் நடக்கும். ஸோ வரவு வரும்போதே நீங்க சேமிக்க பழகிக்கோங்க. முக்கியமா பின்னாடி நமக்கு ஏதோ ஒரு செலவு வரும் அப்படின்னு எடுத்து வச்சு பழகிக்கோங்க. அடுத்ததா உடன்பிறப்புகளுடனும் சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, அவங்ககிட்டயும் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க. மாசத்துடைய பிற்பகுதியில குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களாலயும் காரிய அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் தேவைங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னாக்க, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. வாகனத்துல செல்லும் போது கவனமா இருக்கணும். இரவு நேர பயணங்கள முற்றிலும் தவிர்த்திடணுங்க. மேலும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள சற்று பொறுமையோடு கையாள வேண்டுவது ரொம்ப அவசியம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச போறேன். இல்ல கேஸ் போடுறேன். இல்ல வந்து நானு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருந்ததுன்னா, உங்களுக்கு தோல்வி நிச்சயம். இதுல எதையுமே பண்ணாம யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாக்க, இந்த விஷயத்தலாம் உங்கள ஆப்போசிட் ஆளுங்க செய்வாங்க. அது உங்களுக்கு சாதகமான முடிவ கொடுக்கும். சரிங்களா? இந்த சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஒரு சாக்லேட் விளம்பரத்துல கூட சொல்லுவாங்களா? "ரொம்ப நன்றிப்பா, நீ எதுவுமே செய்யல" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் மகர ராசிய பொறுத்தவரைக்கும் நிதானமா, பொறுமையா இருந்தீங்கன்னா மட்டும் போதும். எல்லாமே உங்களுக்கு சாதகமா சிவபெருமான் முடிச்சு குடுப்பாரு. சரிங்களா? அடுத்ததா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும், வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. இருந்தாலும் சக ஊழியர்களால உங்களுக்கு ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கு. அதிகாரிகளாலயும் உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு. சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிடைக்குங்க. சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர ராசிய பொறுத்தவரைக்கும் தொழில், வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பா நடைபெறும். எதிர்பார்த்ததை விட பணவரவு அப்படிங்கிறது கூடுதலா கிடைக்கும். ஆனாலும் அரசாங்க வகைகள்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லைசென்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் ஏற்படுங்க. சோ இதன் காரணமா யாரையும் நம்பி அந்த பொறுப்புகள ஒப்படைக்காதீங்க. மெதுவா பார்த்துக்கலாம். அடுத்த கலைத்துறை இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும் மாசத்துடைய முற்பகுதியில நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும், மாசத்துடைய பிற்பகுதியில அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தேடி வரும். சக கலைஞர்களாலயும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அடுத்த மாணவ, மாணவியருக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகள்ல மிக சிறப்பான மதிப்பெண்கள பெற்று ஆசிரியர்கள்கிட்ட மற்றும் பெற்றோர்கிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க. சக மாணவர்கிட்ட மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. அடுத்ததா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்துல குடும்ப சூழ்நிலையே அதிக அளவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்க போகுது. வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சி உண்டு. உறவுக்காரங்கள் வகையிலும் உங்களுடைய மதிப்பும், மரியாதையும் உயரப் போகுது.
அடுத்ததா அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உண்டு. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பல விதங்கள்ல உங்களுக்கு சாதகமா கைகோத்து நிக்க போறாங்க. ஆக மொத்தத்துல இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு. எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க சரியா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஆவணி மாதத்துடைய மகர ராசிக்கு பொது பலன்கள் இல்லையா? ஸோ இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் இல்லையா? அத அடிப்படையா வச்சு பார்க்கிறப்போ, திருக்கணித பஞ்சாங்கத்தின் கணிப்புப்படி, உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் முன்னேற்ற பாதையில நடை போடக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய குரு பகவானால உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படுங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளால பெருமை உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில்ல, வியாபாரத்துல லாபம் அடைய போறீங்க. போட்டியாளர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது. வரவேண்டிய பணம் கைக்கு வரும். உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். ராகுவும், கேதுவும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியடைய வைக்க போறாங்க. தடைப்பட்ட வேலைகள் விறுவிறு அப்படின்னு நடைபெறுங்க. வேலை, கல்வி, வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே வெற்றியா முடியும். திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையும். பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு ஜென்ம ராசிக்கும் குருவின் பார்வை கிடைக்கிறதுனால தெய்வ வேண்டுதல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி வைக்க போறீங்க. ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க. அடுத்ததான் அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும், புதுசா பதவிகள், பொறுப்புகள் அப்படின்ட்டு உங்களுடைய நிலையே உயரப் போகுது. புதிய நட்பால உங்களுடைய மனம் மகிழ போகுதுங்க. மாதம் முழுவதுமே சுக்கிர பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். பொன், பொருள் சேருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான சூழ்நிலை நிலவும். விவசாயிகள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி. அந்த நாள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க, ஆகஸ்ட் மாதம் 26, 28, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, 10ஆம் தேதி. இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாள் அப்படிங்கிறதுனால சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உங்களுக்கு சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகள்ல எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்ததா திருவோணம் நட்சத்திரக்காரங்களே, நீதி, நேர்மை அப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு. ராகு பகவானால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். தைரியமாக செயல்பட்டு மற்றவங்களால முடிக்க முடியாதுன்னு ஒதுங்கி நின்ன வேலையை கூட சர்வசாதாரணமா செஞ்சு முடிச்சு சாதனை புரிய போறீங்க. நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய நிலை உயர போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய குரு பகவானால உங்களுடைய நீண்ட நாள் கனவு எல்லாமே நனவாக போகுது. பட்டம், பதவி, புகழ் இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. குடும்பத்திலயும் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க. பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை ஏற்பட போகுது. திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் தேடி வரப்போகுது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரப்போகுது. பணம் பல வகைகள்ல வரப்போகுது. கோயில் வேண்டுதல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்ற போறீங்க. சொந்தமா தொழில் செய்றீங்களா? வியாபாரம் செய்றீங்களா? அது எல்லாமே விருத்தியாகுங்க. பணியாட்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பை அதிகமா கொடுப்பாங்க. உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் கிடைக்க போகுது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு இடமாற்றமும் உண்டு. அடுத்ததா செவ்வாய் பகவானால உங்களுக்கு உடல்நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையுங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும், போட்டிகளும் நீங்கும். இழுபறியாக இருந்த விவகாரங்கள் எல்லாமே முடிவுக்கு வருங்க. உங்களுக்கு புதன் பகவான் சாதகமான நிலையில சஞ்சரிக்கிறதுனால புதிய சொத்து சேருங்க. மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று அதன்படி நடக்கிறதுனால நன்மைகள் அதிகுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி. அந்த நாள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதத்துல 26, 29, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி, 8ஆம் தேதி, 11ஆம் தேதி. இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களுங்க. அதனால சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு கேட்டாக்கா பிரகதீஸ்வரை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும். ஆக மொத்தல மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நீங்களே அசந்து போகக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு இல்லையா? எல்லா விதங்களையும் நல்லதுதான் நடக்க போகுது. அதுதான் அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் நிதானமாக வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திர நாதனுடன் குருவும் இணைந்திருக்கிறதுனால லாபத்தை உண்டாக்கி கொடுக்கிறாரு. உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் நீங்கும். தொழில்ல, வியாபாரத்துல உங்களுக்கு போட்டியாளர்கள் எல்லாமே அவங்க பலம் இழந்து உங்ககிட்ட சரணடையக்கூடிய அமைப்புல இருக்க போகுது.
முக்கியமா உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியும், உங்களுடைய செயல்பாடுகள்ல லாபமும் உண்டாக போகுது. அசாத்தியமான துணிச்சலோடு செயல்பட்டு நினைச்சது எல்லாமே நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்க போறீங்க. குரு பகவானுடைய சஞ்சார நிலையும், அவருடைய பார்வையும் உங்களுக்கு பல விதங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை தரதுனால, உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயரப் போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். தடைகள் எல்லாமே தாண்டி தொழில முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல போறீங்க. உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும், நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த தம்பதிகளுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகுங்க. மேலும் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையுங்க. ராகு பகவானால அவருடைய அருள் ஆசையினால நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்து முடித்து வெற்றி அடைய போறீங்க. உடன்பிறப்புகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உறுதுணையா நிப்பாங்க. அடுத்த விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். சுக்கிரன் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே யோகமான மாதமா இருக்க போகுது. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி. அந்த நாள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதத்துல 26, 27, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி. இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாள் இல்லையா? இதனால சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க, நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய வியாழக்கிழமைகள்ல ஓகேங்களா? அந்த நாள்ல மஞ்சள் நிற ஆடைகளையும் நீங்க பயன்படுத்திக்கிட்டு அவருக்கும் மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, மஞ்சள் நிற கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய, வாழ்க்கையில நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுங்க. ஆக மொத்தத்துல இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு பல விதங்கள்ல நன்மைகள மட்டுமே கொடுத்திருக்கு. அத சரியா மகர ராசி பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதுங்க. எல்லா விதங்கள்லயும் நன்மைகள் மட்டுமே நிலைச்சு நிக்கும். மனசுக்கு அமைதி, சந்தோஷம் எல்லாமே உண்டு. ஒரு சில இடங்கள்ல நீங்க நிதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? இந்த மாதிரி எதுக்குமே நீங்க பயப்படாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு பாதிப்ப தரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னாக்க, ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி, வில்வத்தால அர்ச்சனை செய்து, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அனைத்து விதங்கள்லயும் நன்மைகள் உண்டு. இவ்வளவுதாங்க. இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க மகர ராசி அன்பர்களே. நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள், ஆன்மீகம் சந்தேகங்கள், பரிகாரம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே மகர ராசிக்கு சீரும் சிறப்புமான நாளாக அமையணும்னு சொல்லி நானும் அந்த சிவபெருமான் கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். ஓம் நமக் சிவாய. மகர ராசியினுடைய மனசு போல வாழ்க்கையில கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி அவங்க கண்ணீர் வடிக்காம பார்த்துக்கோங்க சிவபெருமானே. வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.